ஹலோ லேர்னர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து T-beam. ஸோ எனி பீம் ஒரு T ஷேப்பில் இருந்தால் அது வந்து T-beam ஆகிடாது. ஸோ T-beamனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் எக்ஸாக்ட் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் அண்ட் பீம் ஒரே ஸ்ட்ரக்சரல் மெம்பர் காலமில் ஸ்லாப் அண்ட் பீம் இது ரெண்டும் ஒரே ஸ்ட்ரக்சரல் மெம்பராக பிஹேவ் பண்ணோம். அண்ட் அதில் இன்னொரு கண்டிஷன், ஸ்லாப் வந்து பீமுடைய கம்ப்ரெஷன் ஃப்ளாஞ்சாக வந்து பிஹேவ் பண்ணோம். ஸோ ரெண்டு கண்டிஷன் சொன்னேன். ஒன்று என்னென்னா, ஸ்லாபும் பீமும் ஒரே ஸ்ட்ரக்சரல் மெம்பராக வந்து ஆக்ட் பண்ணோம். அண்ட் அதாவது ரெண்டும் ஒரே மெம்பராக தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்லாப் டிசைன் தனியாக, பீம் டிசைன் தனியாக பண்ண மாட்டாங்க. ஸ்லாபும் பீமும் ஒரே ஸ்ட்ரக்சரல் மெம்பர். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன், இதில் இருக்கிற ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீமுடைய கம்ப்ரெஷன் ஃப்ளாஞ்சாக வந்து ஆக்ட் பண்ணணும். இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற பீம் தான் வந்து T-beam அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிசைன் ப்ரொசீஜர் சேம், compressive stress block and tensile force. ஸோ நார்மல் ரெக்டாங்குலர் பீம் ப்ரொசீஜர்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரே ஒரு சேஞ்ச், இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் சப்போஸ் இந்த ஃப்ளாஞ்சை விட்டு வெப் போர்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ T-beamல ரெண்டு கேஸ், ஒன்று வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் ஸ்லாப் அதாவது கம்ப்ரெஷன் ஃப்ளாஞ்ச் ஏரியாவிலே இருந்தது அப்படின்னா, ஸோ நார்மல் ரெக்டாங்குலர் பீம் டிசைனிங் யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் தான் வந்து ஈக்குவலன்ட் ப்ரொசீஜர்ஸ் தான் இதில் இருக்கும். பட் இதே இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து வெப் போர்ஷனில் வந்தது அப்படின்னும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா, இந்த ஸ்ட்ரெஸ் பிளாக் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ரீசன் என்னென்னா, கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய ஏரியா வந்து சேஞ்ச் ஆகுது. இங்கே வந்து வைடர் போர்ஷன், இங்கே வந்து நேரோ போர்ஷன் வந்து இருக்குது. ஸோ இது ஏரியா கால்குலேஷனில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அண்டு திரும்ப ஹைலைட் பண்ணுறேன், T-beamன்றது என்ன அப்படின்னா, ஸ்லாப் அண்ட் பீம் ஒரே ஸ்ட்ரக்சரல் மெம்பராக வந்து பிஹேவ் பண்ணோம். செகண்ட் பாயிண்ட், ஸ்லாப் வந்து அந்த பீமுடைய கம்ப்ரெஷன் ஃப்ளாஞ்சாக வந்து ஆக்ட் பண்ணணும். அது வந்து டென்ஷன் ஜோனாக இருக்காது, கம்ப்ரெஷன் ஜோனாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனில் இருக்கக்கூடிய பீமை தான் வந்து T-beam அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் ஒரு நிறைய கேசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போது T-beamனா என்னன்றதை உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஒரு கண்டினியூஸ் பீம் ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டு, மற்ற இடத்துல ஹிஞ்சுடு இருக்குன்னும் போது, ஸோ இது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு எண்டில் வந்து இங்கே நெகட்டிவ் மூமெண்ட் வரும், இங்கே ஹாகிங் மூமெண்ட், இங்கே சாகிங் மூமெண்ட் வரும், இங்கே ஹாக், சாக், இங்கே ஜீரோ பெண்டிங் மூமெண்ட். ஸோ இந்த மாதிரி பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இருக்கும். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எந்த இடத்துல வரைகிறோமோ அந்த இடத்துல வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது, டென்சைல் ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே டாப்பில் டென்ஷன், பாட்டமில் கம்ப்ரெஷன். ஸோ மேலே ஸ்லாப் போடுறோம் அப்படின்னும் போது இந்த பீமுக்கு மேலே ஸ்லாப் இருக்கும். ஸோ டாப் போர்ஷனில் டென்ஷன் வருதுன்னும் போது கண்டிப்பாக அது வந்து T-beamமாக இருக்க முடியாது. ஸோ T-beamோட கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன் என்ன சொன்னேன், ஸ்லாபில் வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த பீமில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் டென்ஷன், பாட்டம் கம்ப்ரெஷன் வருது. நெக்ஸ்ட் மிடில் வரும்போது டாப்பில் கம்ப்ரெஷன், பாட்டம் டென்ஷன். ஸோ இந்த பார்ட்டை T-beamமாகவும் இந்த பார்ட்டை வேறு ஒரு பீமாகவும் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வந்து ஆஸ்தெட்டிக் அப்பியரன்ஸ் வந்து இருக்காது. ஸோ யூனிஃபார்ம் டெப்த் ஆஃப் பீம் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா இதை T-beamமாக நம்ம டிசைன் பண்ண முடியாது. ரீசன், இந்த இடையில வந்து டாப்பில் டென்ஷனும் பாட்டமில் கம்ப்ரெஷனும் வர்றதால நம்ம வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணக்கூடிய பீமை வந்து T-beamமாக ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ T-beam ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டாப்பில் ஃபுல்லாகவே கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் வரணும், பாட்டமில் ஃபுல்லாகவே டென்சைல் ஃபோர்ஸ் வரணும். நெக்ஸ்ட் இந்த கேஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு சன்ஷேடு இல்லை ஏதோ ஒன்று, அண்டு வேறாண்ட போர்ட்டிகோவில் ஒரு பீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏதோ ஒன்று, கேன்டிலீவர் டைப் ப்ரொஜெக்ஷன். ஸோ கேன்டிலீவராக இருக்கும்போது மேலே லோடு அப்ளை பண்ணுறீங்க. லோடு அப்ளை பண்ணும்போது இந்த பீம் எப்படி பெண்ட் ஆகுது, ஸோ இந்த டைரெக்ஷனில் பெண்ட் ஆகுது. ஸோ இது பெண்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, மேலே டென்சைல் ஃபோர்ஸ் ஆகும், அடிப்பக்கத்தில் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஆகும், இங்கே வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்லாப் போர்ஷனில் டென்ஷனும் வெப் போர்ஷனில் கம்ப்ரெஷனும் வருது. ஸோ அப்போ இதை வந்து T-beamமாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் நார்மல் கேன்டிலீவர் பீம். ஸோ புரிஞ்சுதா? ஸோ இந்த கேஸில் என்ன சொல்லியிருந்தேன், டாப்பில் கம்ப்ரெஷன்,
டாப்பில் டென்ஷன் பாட்டமில் கம்ப்ரெஷன் இடையில வர்றதால ஸோ ஒரு த்ரூ அவுட் ஒரு ஃபுல் பீமை வந்து டி பீமை நம்ம டிசைன் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு கண்டினியூஸ் பீமாக தான் டிசைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். சேம் இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா ஒரு கேன்டிலீவர் பீமு, இதில் வந்து டாப்பில் டென்ஷன் பாட்டமில் கம்ப்ரெஷன் வருது. ஸோ இந்த பீம் வந்து டி பீமை நம்ம டிசைன் பண்ண முடியாது. ரீசன் கம்ப்ரெஷன் ஃப்ளாஞ்சில் வந்து டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. கம்ப்ரெஷன் ஃப்ளாஞ்சாக இருக்க வேண்டிய ஸ்லாப் வந்து டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த இடத்துல கம்ப்ரெஷன் ஃப்ளாஞ்சாக இது ஆக்ட் ஆக முடியாது. ஸோ அதனால் இது வந்து டி பீம் கிடையாது. ஸோ எது டி பீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், மேலே ஸ்லாப் இருக்குது. இப்போ லோடு அப்ளை பண்ணிங்க அப்படின்னும்போது இந்த இடத்துல சென்டரில் வந்து டாப்பில் வந்து கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ், அதாவது அமுங்கும் போது என்ன ஆகுன்னா இந்த இடத்துல எல்லாமே கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இந்த இடத்துல விரியுது இல்லையா, ஸோ அதனால் இந்த இடத்துல டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அப்போ இந்த டைப் ஆஃப் பீம் வந்து நம்ம டி பீமாக டிசைன் பண்ணலாம். ஸோ ரீசன் இந்த ஸ்லாப் வந்து இந்த பீமுடைய கம்ப்ரெஷன் ஃப்ளாஞ்சாக இப்போது ஆக்ட் ஆகும். ஸோ டாப்பில் கம்ப்ரெஷன் கீழே டென்ஷன் வர்றதால உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் பீம், அதுக்கு மேலே ஸ்லாப் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் ஒரே ஸ்ட்ரக்சரல் மெம்பராக டி பீமை நம்ம டிசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதே வந்து எல் பீம்னு ஒரு டேர்ம் சொல்கிறாங்க. எல் பீம்னா என்னென்னா ஒரு பீம் ப்ளஸ் சன்ஷேட் ஸ்லாப். இது வந்து ஸ்லாபு, இது வந்து பீம். ஸோ ஒரு சன்ஷேடு லிண்டல் அண்ட் சன்ஷேட் போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் சன்ஷேடில் லோடிங் வந்து டாப்பில் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லோடிங் இங்கே வருதுன்றதால உங்களுடைய ஸ்லாபு இந்த டைரெக்ஷனில் பெண்ட் ஆகும். ஸோ இப்படி பெண்ட் ஆகுதுன்னும் போது உங்களுக்கு பாட்டம் ஃபைபரில் டென்ஷன், டாப் ஃபைபரில் டென்ஷன், பாட்டம் ஃபைபரில் கம்ப்ரெஷன் வருது. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்லாபு, இது பீமு. ஸ்லாப் ஏரியாவில் கம்ப்ரெஷன் வருது, பீம் ஏரியாவில் தான் வந்து டென்சைல் ஃபோர்ஸ் வருது. ஸோ அப்போ இந்த டைப் ஆஃப் பீமை வந்து எல் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு டி ஷேப்பில் இருந்ததால் டி பீம். பட் கண்டிஷன் டி ஷேப்பில் இருக்கிற எல்லா பீமும் வந்து டி பீம் கிடையாது. நெக்ஸ்ட் அதே மாதிரி எல் ஷேப்பில் இருக்கிறதால இது எல் பீம். சேம் ப்ரொசீஜர், எல் ஷேப்பில் இருக்கிற எல்லா பீமுமே வந்து எல் பீமாக எடுத்துக்க முடியாது. ஸோ டி பீம்னா என்ன, ஸ்லாப் வந்து கம்ப்ரெஷன் ஃப்ளாஞ்சாக ஆக்ட் ஆகணும், பீம் வந்து டென்சைல் ஃபோர்ஸ் எடுத்துக்கும், அது மட்டும்தான் டி பீம். அதேமாதிரி எல் ஷேப்பில் இருக்கிற ஒரு பீமில் பீம் வந்து டென்சைல் ஃபோர்ஸ் எடுத்துக்கும், ஸ்லாப் வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் எடுத்துக்கும். ஸோ அது மட்டும்தான் எல் பீம். ஸோ இந்த மாதிரி ஸ்லாபில் டென்சைல் ஃபோர்ஸ் வந்தாலோ இல்லை இடையில அங்கங்கே ஸ்லாபில் டென்சைல் ஃபோர்ஸ் வந்தாலோ அந்த இடத்துல வந்து டி பீமாக நம்ம வந்து டிசைன் பண்ண முடியாது. ஸோ எங்கே டி பீமாக டிசைன் பண்ண முடியும்னா, ஒரு பீம் த்ரூ அவுட் த ஸ்பேன், அதோட ஸ்பேன் முழுக்கவும் டாப் ஃப்ளாஞ்ச், அதாவது டாப் போர்ஷனில் வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வரணும், பாட்டமில் டென்ஷன் வரணும். ஸோ அதாவது டாப் பாட்டம் விடுங்க, ஸ்லாப் இருக்கிற இடத்துல கம்ப்ரெஷன் வரணும், பீம் இருக்கிற இடத்துல டென்ஷன் வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது டி பீம். ஸோ அதாவது ஸ்லாப் போர்ஷன் வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரெஷன். இதே பீம் போர்ஷன் வந்து டென்ஷன். இந்த இடத்துல வந்து ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ டென்சைல் ஃபோர்ஸ் வந்து ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் எடுத்துக்கும். ஸோ ஸ்லாப் போர்ஷன் கம்ப்ரெஷன், பீம் போர்ஷனில் வந்து டென்ஷன், இப்படி வந்ததுன்னா அது டி பீம். அதே மாதிரி எல் பீமில் ஸ்லாப் போர்ஷனில் வந்து கம்ப்ரெஷன், பீம் போர்ஷனில் வந்து டென்ஷன் வந்ததுன்னா அது வந்து எல் பீம். ஸோ வேறு எந்த கேஸ்லேயும் டி ஷேப்பில் இருந்தாலோ இல்லை எல் ஷேப்பில் இருந்தாலோ அதை டி பீமாகவும் எல் பீமாகவும் கன்சிடர் பண்ண முடியாது. தேங்க்யூ.